சூடான விவாதம். குருவின் தேவையைப் பற்றி எனக்கும் பாலாசாஹிப் பாடேக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நான் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது. நாம் சுதந்திரத்தை நாமே இழக்க வேண்டும், மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன். நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார்? ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறெதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும்? இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன். பாடே கர்மத்துக்காக தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது, நடப்பது நடந்தே தீரும். பெரியோர்கள் எல்லாம் தோல்வியுற்றிருக்கிறார்கள். மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயற்படுகிறது. உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக. பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது. கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்துக்கு நடைபெற்றும் வழக்கம் போல் ஒரு முடிவும் காணப்படாது முடிவாக களைப்படைந்து விட்டோம். நானும் மன அமைதியை இழந்தேன். வலிவான சரீர அபிமானம், அகங்காரம் இவை எல்லாவிடில் விவாதமே இல்லை எனக் கண்டேன். அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம். பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்ற பொழுது காகா சாஹிப் தீட்சித்தை பாபா பின்வருமாறு வினவினார். சாதே வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது? விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியதாவது, ஹேமாத்மந்த் என்ன கூறுகிறார்? இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதேவின் வாதாவானது மசூதியினின்று நல்ல தூரத்தில் இருக்கிறது. சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டுவிப்பவராகவும் இல்லாவிட்டால் எங்களது விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்?